வர்ஷினி கழுத்தில் தாடி கட்டு வரா சேது. பிரபு அடைச்சி வச்சிருந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வர்றாங்க லிடியா. நம்ம கேடி கூப்பிட்டு வந்துடுறாரு. அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம சிபி. வர்ஷினி மட்டும் ஜாலியாக மனவரையில் உட்காந்துட்டு இருக்காங்க. தேன்மொழி டென்ஷனாகவே இருக்காங்க. சிபி கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போதே ஸ்டேஜில் இருந்தே அதை பார்த்துட்டு இருக்காரு பிரபு. லிடியா வர்றதை பார்த்த உடனே அவர் மனசுக்குள்ளே புது பிளானை ஓட விட்டுட்டுருக்காரு. வர்ஷினியும் அதை பார்த்துடுறாங்க. ஸ்டேஜ் கிட்ட லிடியாவோட சிபி வர்றதை பார்த்ததும் ஜனாமாவுக்கு அப்பாடா ஒரு வழியாக சாட்சியை கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நிம்மதியாக இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காகி தான் பார்த்துட்ருக்காங்க. பிரபுவோட அம்மாலேருந்து பிரகாஷ், மீனா, அமுதா, கணேசன் யாருக்குமே ஒன்றும் புரியலை. சிபி கூப்பிட்றாரு. பிரபு கொஞ்சம் கீழே வரீங்களா? முக்கியமான பிரச்சனை எல்லாம் பேசி செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் தாலியை கட்டலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. வர்ஷினி ஒன்றும் புரியாமல் முழிக்கிறாங்க. பிரபு அப்படியே கோரமாக ஒரு பார்வை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம தான் 2-3 ஆப்ஷன் நினச்சி வச்சுருந்தோம்ல, அதில் ஒன்று லிடியாவே வந்து பிரபுவுக்கு பயந்துட்டு இல்லை அவன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் நினச்சி வச்சுருந்தா தான் நடந்திருக்கு. ஜனாமா கேட்குறாங்க, என்ன பிரபு இவ்வளோ சீப்பாக நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஜனாமா இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? அவள் பொய் சொல்கிறா. ஒரு பொண்ணு அழுதுட்டு வந்தால் அவள் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆகிடுமா? தமிழ் சொல்கிறாங்க, நீ இப்படித்தான் பேசுவேன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் சொன்னதெல்லாம் அக்செப்டாக பண்ணிக்க போகிறேன். நீயும் லிடியாவும் ஊரை சுற்றினதை நானும் ஜனாமாவுமே பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறதுல பாதி உண்மை பாதி பொய். அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான். நான் எப்போ வர்ஷினியை லவ் பண்ணுறேன்னு சொன்னேனோ அப்போ இருந்தே அவள் வந்து என்ன தான் லவ் பண்ணணும், என்ன தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தா. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு கூட மிரட்டினா. அவள் சொன்ன மாதிரியே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. வர்ஷினி என்னை நம்புனா போதும். வர்ஷினி என்னை நம்பலைன்னா நான் இப்போவே கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு பிரபு பயங்கரமாக டயலாக்லாம் அடிக்கிறாரு. உடனே வர்ஷினி கேட்குறாங்க, நீ இவர் லவ் பண்ணதா சொன்னி ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க, ஃபோனில் ஒரு ஆதாரத்தை காட்டுறாங்க லிடியா. அதை பார்த்ததும் நமக்கே தெரியுது. பிரபுவே கேட்பார், இங்கே பாருங்கள் அவள் தான் என்னை லவ் பண்ணுற மாதிரி இருக்குது, நான் அவளை ஏதாச்சும் பண்ணேன்னா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பார். இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் என்ன தோணுதுன்னா, இப்படி நடந்துட்டு இருக்கும்போதே வர்ஷினி வாழ்க்கை கெட்டு போகிறத பார்த்துட்டு சேது சும்மா இருப்பாரா? எங்கே இந்த வர்ஷினி கிறுக்குத்தனமா திரும்பியும் பிரபு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அடம் பிடிப்பாங்க அப்படின்னு நினச்சி மேடையிலேருந்து தாலி ஏற்று வந்து கட்டிட மாட்டார். வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.